ஒரு அழகான ஊரில் அப்பு என்ற குறும்புக்கார பையன் இருந்தான். ஒரு நாள் இரவு அவன் பாட்டியின் வீட்டிற்கு பின்புறம் உள்ள புளிய மரத்தடியில் ஒரு சின்ன பேயைக் கண்டான். அது ஒரு குட்டிப் பேய். பார்ப்பதற்கு பயமாக இல்லை, ஆனால் வெள்ளை உடையில் கண்ணில் பெரிய கண்ணாடி அணிந்து தலையில் ஒரு பெரிய சிவப்பு பூ வைத்துக்கொண்டு ஹூ 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 என்று சத்தம் போட்டது. அப்புவுக்கு பயமே இல்லை. ஏ குட்டிப்பேயே, என்ன சத்தம் இது என்று கேட்டான். குட்டிப்பேய் நடுங்கிக் கொண்டே, இல்லை, நான் என் பாட்டியை தேடி இங்கு வந்தேன். எனக்கு பசிக்குது, என் பாட்டி சமைத்த உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடணும் என்றது. அப்பு சிரித்துக்கொண்டே, ஓஹோ, இதுக்குத்தான் பேய் சத்தம் போட்டாயா? என் பாட்டி இப்போது சூடாக போண்டா போடுகிறார், வா போகலாம் என்று குட்டிப்பேயை அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள் சென்றான். பாட்டி குட்டிப்பேயை பார்த்து சிரித்து சூடான போண்டாவை கொடுத்தார். குட்டிப்பேய் மகிழ்ச்சியில் குதித்து, இந்த போண்டாவுக்கு ஈடே இல்லை என்று நன்றி சொல்லியது. அன்று முதல் குட்டிப்பேய் அப்புவின் நண்பனாகி பாட்டியன் போண்டாவுக்காக தினமும் மாலை வரும். அவர்கள் சேர்ந்து விளையாடி சந்தோஷமாக இருந்தார்கள். பேய்கள் எப்போதும் பயமுறுத்துவதில்லை, சில பேய்கள் நண்பர்களாகவும் இருக்கும்.